டி.கே. சிவகுமார் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டோட ஒப்புதல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அது அந்த மாதிரி அவர் செய்யறாருன்னு சொன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகாரத்தை மீறின செயலாக தான் இருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடக அரசு மேல. அப்படி இல்லாட்டி அந்த கர்நாடக அரசு மேல வந்து 356 செக்ஷனை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு வந்து தண்ணியை திறந்து விட சொல்லுங்க, இன்னொன்று மேகதாட்டில் வந்து அணை கட்ட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். மீறி அங்கத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அணையை கட்டுறாருன்னு சொன்னால் இங்கிருந்து 2 அமைச்சரும் ராஜினாமா பண்ணி தான் அவங்களுடைய கடமையை நிறைவேறும். எதிர்ப்பு தெரிவிச்சு இப்ப நீங்க 2002ல இருந்து தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து பேசியிருக்கிறீங்க. இப்ப விசிக தாவேகாவோட கூட்டணியிலேயே இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியிலேயே அவங்க கூட்டணியில இருந்தாங்க. விசிக இந்த விஷயங்களை ஒரு மக்கள் கோரிக்கையை மாத்துறதுல எந்த இடத்துல தவற விடுறாங்க? அது நீங்க தான் சொல்லணும். இது வரைக்கும் அவங்க சட்டமன்றத்தில் அது எதிர்ப்பு தெரிவிச்சு இது வரைக்கும் பேசல கடந்த அரசுல. இப்ப விசிக வந்து தாவேகாவோட கூட்டணியிலையும் இருக்கிறாங்க. ஆதிதிராவிட நலத்துறை வந்து சமூக நீதி நலத்துறை அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. அதுல வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. நீங்க இந்த பெயர் மாற்றம் சரிதான் நினைக்கிறீங்களா? இந்த பெயர் மாற்றம் தப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்த நாங்க தானே. குரல் கொடுத்தோம். தமிழ்நாடு பூரா எல்லா கலெக்டர்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மனு கொடுத்துக்கிறாங்க நிர்வாகிங்க. நாங்கள் போராட்டமும் பண்ணியிருக்கிறோம். எந்த விதத்துல சமூக நீதி கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு சமூக நீதி பேர். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த வழக்கை தாவேகா அரசு வந்த பிறகு சிபிஐக்கு அந்த வழக்கை மாத்திருக்கிறாங்க. திமுக அரசு சிபிஐ தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாடுல இருந்தாங்க. சிபிஐக்கு மாறுறதால இந்த வழக்குல ஒரு துரித நடவடிக்கை இருக்கும், வழக்கினுடைய விசாரணை போக்கு மாறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா சார்? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏதோ பழமையாக சொல்லுவாங்க, எய்தவன் எங்கே இருக்கு அம்பன் ரூபாய். அது மாதிரி இதில் வந்து ஏவி விட்டங்க யாரோன்றது தெரியல. அதனால சிபிஐ விசாரணை வரும்போது யார் உண்மையான குற்றவாளிகளுக்கு தெரியலையா, அதனால வரவேறு. மாஞ்சோள பிரச்சனையும் அதே தான் நீங்கள் சொல்கிற. இப்போ அதே அதாவது குறிஞ்சான் குளத்தில் வந்து இன்னும் கூட தலித் மக்கள் வந்து அந்த கோவிலில் வந்து வழிபாடு பண்ண முடியலன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க சொந்த ஊர்லேயே அவங்களால பண்ண முடியலன்னும் போது அதுக்கு அதே ஊரில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போது அப்போ சாதி இன்னும் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அந்த ஊரில். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஆர் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோடு உரையாடுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் குறிப்பா இன்றைக்கு சட்டசபையில காவேரி சிக்கல் தொடர்பான விவாதம் வந்து ஒரு கடுமையாக நடந்திருக்கு. அதிலும் குறிப்பா சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும் பொழுது முதல்வர் எதுக்காக கர்நாடகா போகணும், நமக்கு மேகதாது அணை கட்டணுமா கட்டக்கூடாதா, இது மட்டும்தான் பேச்சு, மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நீங்க இந்த காவிரி விவகாரம் தொடுத்து தாவேகா சரியான அணுகுமுறையை கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மேகதாட்டுல அணை கட்டுறாங்க கட்டலன்றது வந்து அப்புறம் பிரச்சனை. ஆனா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை அவங்க சரியா கொடுக்குறாங்களா? இவ்வளவு நாள் தரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அங்க வந்து அதிகமா மழை வர்றதுனால வேற வழியிறாம அணை தாங்காதுன்னு சொல்லிட்டு திறந்து விட்டுருக்காங்க. அப்படிதான் தண்ணி வருதே தவிர முறையா நம்மளுக்கு திறந்து விடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி திறக்கல. மழை அதிகமா அந்த காரணத்தினால திறந்து விட்டுறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, மேகதாட்டுல அணை கட்டுற விஷயம் வந்து தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம கர்நாடகா மட்டும் அணை கட்ட முடியாது.
ஏதாவது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா DK சிவகுமார் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டோட ஒப்புதல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அது அந்த மாதிரி அவர் செய்யறாருன்னு சொன்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதிகாரத்தை மீறின செயலா தான் இருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடக அரசு மேல. அப்படி இல்லாட்டி அந்த கர்நாடக அரசு மேல வந்து 356 செக்ஷனை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அந்த நாட்டு மக்கள் கிட்ட அவர் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், ஏன்னா தேர்தல் கிட்ட வருதுன்றதுனால அவங்க இது போல பேசுறது வழக்கம்தான். 356 நீங்க சொல்றது ஆட்சியை கலைக்கிறது. அது சுப்ரீம் கோர்ட் வந்து அது பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால இவங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுனால அது தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான மேகதாட்டுல நாங்க அணை கட்டுவோம், தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தா தான் அந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பரவாயில்ல நம்மளுக்காக போராடுறாங்கன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்கன்றதுனால அவங்க சொல்றாங்க. அதனால இது எந்த விதத்திலும் இது சாத்தியப்படாது. இது கர்நாடகா இஷ்யூ மட்டும் கிடையாது. மேகதாட்டுல அணை கட்டுறதா இருந்தாலும் தண்ணியை திறந்து விடுறதா இருந்தாலும் இது 3 ஸ்டேட்டினுடைய விஷயம் தான். இது வந்து கேரளாவுக்கும் சம்மந்தம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இருக்குது, பாண்டிச்சேரிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால இது அவங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஏதோ பேசுறாங்க அவ்வளவுதான். அதுக்காக கர்நாடகாலேயே போய் அந்த முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து பாமக உறுப்பினர் சகோதரி சௌமியா அவர்கள் பேசியிருக்கிறது வந்து உண்மையாக பாராட்டக்கூடியதுதான். அவங்க ரொம்ப தெள்ள தெளிவா எதெல்லாம் பாதிப்பு ஏற்படும், அங்கேயும் பாதிப்பு ஏற்படும், இங்கேயும், அதாவது தண்ணி தேங்கினாக்கா மீதி அந்த வனம் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டுக்கு சுத்தமா தண்ணின்றது வராது போயிடும். ஏன்னா அவங்க அணை கட்டுறதே மேகதாடே வந்து தமிழ்நாடு எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் தான் கட்டுறாங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்கு எப்படி தண்ணி வரும்? ஆனா ரொம்ப தெளிவா விளக்கமா பேசியிருக்காங்க. உண்மையை பாராட்ட வேண்டியதுதான். அது இது வந்து இப்பதான் வந்து அரசு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக நம்ம காத்திருக்கணும். அவ்வளவுதான். இப்ப கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுது, இங்கே தாவேக்கா வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறாங்க. நீங்க சில நாட்களுக்கு பேசும்போது தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க. அது அவசியமா தேவைப்படுமா சார்? இல்ல, அது எதுக்குன்னு சொன்னா தண்ணி திறந்த விடலன்னு சொன்னா அங்கேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட், இங்கேயும் காங்கிரஸ் கவர்மெண்ட், அதாவது காங்கிரஸ் கூட்டணி அரசு. ஒண்ணு இவங்க காங்கிரஸ் தலைமையில பேசணும், நாங்களும் எங்க கட்சியை வளர்க்கணும், இப்பதான் நீண்ட நாளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசாங்கத்துக்குள்ள வந்துக்கிறோம், கூட்டணி வந்திருக்கிறோம், இதெல்லாம் நீடிக்கணும், மக்கள் ஏத்துக்கணும். அதனால இது வந்து இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு வந்து தண்ணியை திறந்து விட சொல்லுங்க, இன்னொன்னு மேகதாட்டுல வந்து அணை கட்ட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். மீறி அங்கத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் இந்த அணையை கட்டுறாருன்னு சொன்னால் இங்கிருந்து 2 அமைச்சரும் ராஜினாமா பண்ணி தான் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றணும். எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ்ல இருந்து அதாவது மந்திரி சபையில இருந்து நாங்க வெளியேறோம், ராஜினாமா செய்யறோம். இல்லாட்டி உங்களுடைய எதிர்ப்பு எப்படி தெரிவிப்பீங்க? அப்போது காங்கிரசினுடைய தலைமை வந்து இறங்கி வந்து அவங்களோட பேசுறாங்க. நீங்க சொன்ன இதே கருத்தை தான் அன்புமணி அவர்கள் வந்து ராகுல் காந்தி பேசணும், அந்தமான்ல உள்ள பிரச்சனைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு, அங்கேயும் இதே மாதிரி அணை கட்டுறாங்க, அதுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுறாரு. ஆனா இங்க உள்ள இந்த அணைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுறது இல்ல, காங்கிரஸ் ஒரு கள்ள மௌனம் சாதிக்குது. நீங்க கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அதே பொருளை வேற ஒரு தொனியில அன்புமணி ஒழிக்கிறாரு. அதுல நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நியாயம் தானே. அந்தமான்ல போய் பேசுற, இங்க ஏன் பேசக்கூடாது? இங்கே தமிழ்நாட்டுல இப்பதானே உங்க கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்குது, இப்ப இங்க தானே பேசணும். அந்தமானை விட தமிழ்நாட்டுல உங்களது ஆட்சி இருந்த இடம்ல, அப்ப இது பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? பேசினால் ஒரு பிரச்சனை முடிவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில ஆதவ அர்ஜுனா இன்னும் சில அமைச்சர்கள்லாம் மீண்டும் இந்த பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. பொதுவாக இவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லஞ்ச ஊழல்லாம் முற்றிலும் நாங்க ஒழிச்சிட்டோம், ஊழலே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க அதுல உடன்படுறீங்களா சார்? இல்ல, அதாவது மேல் மட்டத்துல லஞ்சத்தை ஒழிச்சிருந்தாலும் கீழ் மட்டத்துல இன்னும் ஒழிக்கலன்ற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா தினசரி பேப்பர் நம்ம நியூஸ் பாக்குறோம், தாசில்தார் இல்ல கமிஷனர், அதாவது நகராட்சி கமிஷனர் இவங்களாம் வந்து 10,000 வாங்கினாங்க, 20,000 வாங்கினாங்க, அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வரும்போது
அப்ப கீழ்மட்டத்துல காசு வாங்குறாங்கன்னு தானே தெரியுது. அதெல்லாம் இன்னும் முழுமையா ஒழிச்சாக்கா உண்மையாவே இந்த கவர்மெண்ட்டை பாராட்டலாம். வேல்முருகன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது பஞ்சமி நிலம் தொடர்பா ஒரு பொது விவகாரத்தை அவர் கிளப்பியிருக்கிறார். யாரு? வேல்முருகன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய பண்ருட்டி தொகுதியில ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமா திமுக அண்ணா திமுகவே அந்த விஷயத்தை செய்யல. 1000 கோடி மதிப்புள்ள அந்த பஞ்சமி நிலத்தை இந்த அரசாங்கம் வந்த பிறகு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க ஊழல் ஒழிச்சீங்க அப்படிங்கிற கேள்வியை வேல்முருகன் அவர்கள் முன்வைக்கிறாரு. அப்படி பஞ்சமி நிலங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. இல்ல, பஞ்சமி நிலத்தை வந்து யாருக்குமே பட்டா போட்டு தர முடியாது. எனக்கு ஒரு எஸ்சிக்காக கொடுக்கப்பட்ட லேண்டு இன்னொரு எஸ்சி தான் அதை வாங்க முடியுமே தவிர வேற நான் எஸ்சி அந்த இடத்த வாங்க முடியாது, யாருக்கும் பட்டாவும் கொடுக்க முடியாது. அப்படியே எஸ்சியை வாங்குறதோட பட்டா அப்படி அவங்களுக்கே பட்டா வாங்கணும்னா கூட அது டிஆர்ஓ வரைக்கும் என்கொயரி, ஆர்டிஓ டிஆர்ஓ இவங்கெல்லாம் என்கொயரி பண்ணி தான் முறையான ஆளு தானே பார்த்து தான் கொடுப்பாங்க. அதனால அது போல வந்து நடந்து இருந்தால் அது கண்டிப்பா அது தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அதனால அது வந்து விசாரணை, கண்டிப்பா அதை விசாரணை வைக்கணும். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்துல அரசாங்கம் சொல்லி அதை விசாரணை செஞ்சு அது உண்மையான ஆளுக்கு தான் பட்டா போயிருக்குதா விசாரணை செஞ்சா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சியில ஆதிதிராவிற்கான ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து மற்ற பொது திட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடுமையா எதிர்ந்தது. பிறகு அரசு மறுத்தாங்க. பிறகு சிலர் வந்து ஆதாரத்தோட இல்ல இந்த எஸ்சி ஃபண்டை வந்து மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. நீங்களும் இப்ப சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லியிருந்தீங்க. கடந்த 2024-25 ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடிக்கு மேல பயன்படுத்தாமலே சும்மா இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தீங்க. இந்த பட்டியல் சமூகத்தினருக்கான நிதி குறித்து இப்போது உள்ள அரசுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அரசாங்கத்துக்கே புதுசு இவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து அந்த புரிதல் இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சரியா சொல்ல முடியாது. அதனால அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலா டைம் தேவைப்படும் அவங்களுக்கு. அப்படி இருந்தாலும் போன அரசு செஞ்ச தவிர இந்த புது அரசு செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா போன அரசு வந்து பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நிதி, அதாவது இந்த சிறப்பு கூறு திட்டம்னு சொல்றாங்க, அந்த நிதி வந்து பல துறைகளுக்கு அவங்க வந்து பொதுத்துறைகளுக்கு எடுத்திருக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்லி 2002 ஆரம்பத்திலே நான் வந்து சட்டமன்றத்திலே அது பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த நிதியை வந்து மலமாற்றம் பண்றது வந்து ரொம்ப தப்பு, பொது திட்டத்துக்கு நீங்க எடுக்கிறது ரொம்ப தப்பு, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு இல்லை, அதுக்கு ஆதாரம் இருக்குதா இதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதோட நின்று போயிடுன்னு பார்த்தா தொடர்ச்ச ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா, வேற யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால திமுக வந்து யாரும் கேட்க முடியலன்ற மாதிரி இருந்திருந்தாங்க. அந்த தப்பு மறுபடியும் இந்த புது அரசு தாவேக அரசை செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப கடந்த ஆட்சி வந்து நாங்க திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி நாங்க தான் இது பண்றோம் அப்படிங்கலாம் தொடர்ந்து அவங்க பேசுறாங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியிலேயே வந்து பட்டியல் சமூகத்திற்கான இந்த நிதி வந்து பொது திட்டத்துல கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கறத இன்னொரு தரப்பு கடுமையா. திராவிட மாடல் ஆட்சின்னு அவங்க சொல்லிக்கலாம், ஆனா சமூக நீதி ஆட்சின்னு சொல்ல முடியாது. இந்த சமூக நீதிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எதை வச்சு சமூக நீதினு சொல்றாங்க? ஆனா ஆராய்ந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்க திராவிட மாடல் எந்த மாடலாவது சொல்லிக்கிட்டோம். சமூக நீதி அரசு அப்படின்றது வந்து அது ஏத்துக்க முடியாதது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிறைய தப்பு செஞ்சிருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து கையடல் பண்ணியிருக்கிறாங்க, வேற துறைகளுக்கு மாத்தி இருக்கிறாங்க. அதனால அது வந்து அவங்க சமூக நீதியை சொல்றதுக்கான எதுலையுமே அவங்களுக்கு வந்து அந்த இப்ப நீங்க 2002 இருந்து தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து பேசியிருக்கிறீங்க. இப்ப விசிக தாவேகாவோட கூட்டணியிலேயே இருக்கிறாங்க, கடந்த ஆட்சியிலேயே அவங்க கூட்டணியில இருந்தாங்க. விசிக இந்த விஷயங்களை ஒரு மக்கள் கோரிக்கையா மாத்துறதுல எந்த இடத்துல தவற விடுறாங்க? அது நீங்க தான் சொல்லணும். இது வரைக்கும் அவங்க சட்டமன்றத்துல அது எதிர்ப்பு தெரிவிச்சு இது வரைக்கும் பேசல. கடந்த அரசுல எந்த அரசுல அது பேசுவாங்களான்னு தெரியல. அதாவது பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேற துறைக்கு மாத்தினாலோ இல்ல மாத்தணும்னு முயற்சி பண்ணாலும் இவங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்களான்றது தெரியல. ஆனா இந்த அரசு, போன அரசு திமுக அரசு செஞ்ச தவிர இந்த அரசு செய்யாதுன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப விசிக வந்து தாவேகாவோட கூட்டணியிலையும் இருக்கிறாங்க. ஆதிதிராவிட நலத்துறை வந்து சமூக நீதி நலத்துறை அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. அதுல வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. நீங்க இந்த பெயர் மாற்றம் சரிதான் நினைக்கிறீங்களா? இந்த பெயர் மாற்றம் தப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்த நாங்க தானே.
குரல் கூடத்தான் தமிழ்நாடு பூரா எல்லா கலெக்டர்கிட்டயும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டயும் மனு கொடுத்துக்கிறாங்க எங்க நிர்வாகிங்க. நாங்க போராட்டமும் பண்ணியிருக்கிறோம். எந்த விதத்துல சமூக நீதி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சமூக நீதித்துறை பேர் இது சொல்லுங்க. அதனால ஆதிராவிட நலத்துறை வந்து அதே, ஏன்னா ஆதிராவிட நலத்துறைன்றது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பேர் தான் அது ஆதிராவிடன்றது. அதனால அந்த துறையை மாத்துறது வந்து சரி இருக்காதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். பழையபடி சமூக நீதின்றத பெயரை எடுத்துட்டு பழையபடி ஆதிராவிட நலத்துறைன்னு பெயரை மாத்தி வச்சாதான் அது சரியா இருக்கும். ஏன்னா பொதுத்துறை சமூக நீதினு வந்துட்டு பிறகு இதுல அதிகமான பங்கு பொதுத்துறைக்கு பயன்படுத்துறதுன்னு வாய்ப்பு இருக்குது. கேட்டால் சமூக நீதித்துறை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து உடனடியாக மாத்தினாதான் நல்லது. இந்த பேரை மாத்தினதுக்காக புரட்சி பார்த்தா கண்டிப்பா எதிர்ப்பு தெரியும். இந்த பெயர் மாற்றுறதுனால இதில் உள்ள நிதியை மற்ற திட்டங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறீங்களா? இப்போ செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமூக நீதித்துறை தானே ஆதிராவிட நலத்துறை இல்லையா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த பேர் மாத்துறதுனால மட்டும் என்ன சமூக நீதி கிடைச்சிருச்சுன்னு தான் நம்ம கேட்கிறோம் கேள்வி. தொடர்ந்து வன்னியரசு அவர்கள் அமைச்சரா இருக்கிறாரு, அவர் ஒரு கருத்தை பேசுறாரு, திருமாவளவன் அவர்கள் இன்னொரு கருத்தை பேசுறாரு. சமூக வலைத்தளங்கள்ல சிலர் என்ன எழுதுறாங்கன்னா, வன்னியரசு அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்குமே ஒரு முட்டல் மோதல் போக்கு இருக்கு, விசிகா உடஞ்சிரும், இப்படிலாம் எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் ஆளூர் சானவாஸ் வந்து விசிகாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாரு, இப்படிலாம் பேசுறாங்க. அப்படி ஒருவேளை சூழல் இருக்குமானா அது விசிகாவுக்கு நல்லதுதானா? இல்ல, இது வந்து அவங்க கட்சியினுடைய உள்விவகாரம். அதை அவங்க தான் அதை சரி பண்றதோ இல்ல அவங்களுக்குள்ள என்ன கருத்து முட்டல் மோதல்ன்றதோ அது அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல, நீங்க ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். வாஸ்தவம் தான். நான் அவங்க பேசுறது வந்து நான் பார்க்கல. அதை நான் பார்த்திருந்தேனாக்கா கருத்து சொல்லலாம். ஏன்னா அவர் வன்னியரசு பேசுறது நான் பார்க்கல, அவரு திரும்ப பேசுறது நான் பார்க்கல. அதனால எனக்கு அதை பத்தி தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் வந்து தொடர்ந்து தாவேக்கா வந்து எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. பொதுவுல கூட சில இடங்கள்ல அழைப்பு கொடுத்திருந்தாங்க. நீங்க வேறொரு அணியில போட்டிட்டு இருந்தீங்க. அதிமுக அணியில இருந்தோம். அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க அது கணிக்க தவறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைக்கிறீங்க? அப்படி கூட இருக்கலாம். இப்ப இங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சு. விசிகா வந்து ஏன் இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வருதுன்னா, பாமக உள்ள வந்தாங்கன்னா நாங்க இந்த கூட்டணி விட்டு வெளியே போயிருவோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. பாஜக வந்தாலும் பாமக வந்தாலும் நாங்க வெளியே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு மதவாத கட்சி, இன்னொன்னு சாதிவாத கட்சி அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த கருத்துல உடன்படுறீங்களா? இல்ல, அதாவது 2 கருத்துமே மதவாதத்துக்கும் சாதிக்கும் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இப்ப எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்றத தெரிஞ்சாக்கா அதுக்கு பதில் சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ரெட்டமலை சீனிவாசன் அவர்களோ, ஐத்திதாச பட்டிதார் அவர்களோ, MC ராஜா அவர்களோ இப்படி தொடர்ந்து சென்னையினுடைய அரசியலை தீர்மானிச்சது இங்க இருந்தக்கூடிய தலைவர்கள் தான். ஆனா இன்றைக்கு திமுக, அதிமுக இவங்க தான் சென்னையோட அரசியலை தீர்மானிக்கிறாங்க, திராவிட அரசியல் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை திராவிட சிந்தனையாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. நீங்க அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல, திராவிட அரசு தான் தீர்மானிக்கின்றதுக்கான என்ன ஆதாரத்தை வச்சு சொல்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க? இல்ல, இவர்கள் பிறகு பெரிய ஆளுமைகள் இங்க இல்ல சென்னையில. அதாவது சென்னை வந்து தலித் மக்களுடைய பூர்வீகம். இன்னைக்கு சென்னையில வந்து அதாவது வந்தார்கள் சொல்றாங்க இல்லையா, வெளியிலிருந்து வந்து சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. பூர்வீக குடிங்க யாருமே இல்லை. பூர்வீக குடிகின்றது வந்து ஒன்லி தலித் தான், பட்டியலின மக்கள் தான். சென்னையினுடைய பூர்வீகம் அவங்க தான், சென்னைக்கு அடையாளமும் இவங்க தான். அதனால மற்றவங்க சொல்றதெல்லாம் திராவிடன்றதுலாம் வந்து அதில் வந்து கட்டுக்காத தான். அது அவங்களாம் சொல்றது, அவ்வளோதான். மற்றபடி சென்னையில இப்போ பிறந்து வளர்ந்து பூர்வீக குடிகள், சென்னையினுடைய மண்ணின் மைந்தர்கள் இவங்க தான். கடந்த தேர்தலில் நீங்க தோல்வி அடைந்தீங்க. வெற்றி தோல்விங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க மட்டும் இல்லாம உங்க பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஜான் பாண்டியன் அவர்களுடைய மனைவி பிரிசிலா பாண்டியனும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இந்த பட்டியல் சமூகத்திற்கான முன்னணியில் நிற்கக்கூடிய தலைவர்கள் தோல்விய ஒரே தேர்தலில் சந்திச்சதுங்கிறது அது ஒரு சாதாரணமான ஒரு கணக்கு தானா, இல்ல வேற எதுவும் உள்ள அரசியல் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற அப்படி பார்க்க போனாக்கா திமுக கூட ஆட்சி எழுந்திருக்கிறாங்க. அதனுடைய தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் இருந்தவரும் தோல்வியை தழுவியிருக்காரு, வெற்றி இழந்திருக்கிறாரு. அதனால வந்து தேர்தலில் வந்து வெற்றி தோல்வின்றத வந்து அது சகஜமா ஏற்றுக்கிறது தான். மற்றபடி இதுக்கு உள்ள அர்த்தம் இருக்குதுன்றதெல்லாம்
எதுவும் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த வழக்கை தவிக அரசு வந்த பிறகு சிபிஐக்கு அந்த வழக்கை மாத்திருக்கிறாங்க. திமுக அரசு சிபிஐ தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாடுல இருந்தாங்க. சிபிஐக்கு மாறுறதால இந்த வழக்குல ஒரு துரித நடவடிக்கை இருக்கும், வழக்கினுடைய விசாரணை போக்கு மாறும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா சார்? வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஏன்னா ஏதோ பழமை சொல்லுவாங்க, எய்தவன் எங்க இருக்கு அம்பன் ஓவாய். அது மாதிரி இதுல வந்து ஏவி விட்டவங்க யாருன்றது தெரியல. அதனால சிபிஐ விசாரணை வரும்போது யார் உண்மையான குற்றவாளின்றது தெரியலையா, அதனால வரவேற்பு. நீங்க பலமுறை சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் இந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை கேட்க வேண்டிய அவசியம் வருது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீதோ அல்லது உங்கள் மீதோ வந்து அடிதடி கட்ட பஞ்சாயத்தெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. சமீபத்தில் கூட உங்கள் மீது ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க, பிறகு நீங்க ஜாமீன்ல. இல்ல அது கரெக்டு. அதாவது நான் என் மேல சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வழக்கு, நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போனேன்னா என்ன அவங்க பார்த்தாங்களா அப்படின்றது ஆதாரத்தோடு தெரிவிக்கணும் இல்லையா. அதாவது நான் பூந்தமல்லில நான் எப்பவுமே ஒரு வெளியில போகும்போது ஒரு ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டு போறது, டிஃபன் சாப்பிட்டு போறது ரெகுலரா பழக்கமான ஹோட்டல். அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அங்கிருந்து 30 கிலோமீட்டர் கண்ணாடி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. இங்க பேசுறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்களேன். அதே யாரு கூட்டின்னு வந்தாங்கன்னு சொல்றாங்களோ அந்த கூட்டின்னு வந்தவனே சொல்லலாம் இல்லையா யாரு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதாவது புகழை கெடுக்கிறதுக்காக இது இவங்களுக்கு கை வந்த கலை தான். யாரும் ஒரு லீடரா தலைவரா வளர்ந்து வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி அவங்களோட புகழை கெடுக்கிறது, அதுவும் இது திமுகவுக்கு கை வந்த கலை தான். நீங்க தொடர்ந்து நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம், பல்வேறு தலைவர்களை பார்த்திருப்பீங்க, பல்வேறு சம்பவங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மயிலை சிவகுமார் அவர் மீதும் இதே மாதிரியான ஒரு இது சொல்லப்படுது. அதாவது சென்னையை கட்டி காத்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் தோற்றமும் அவர் மீது இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல அவர் ரவுடிசம், அவர் அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவரை எப்படி? இல்ல, எனக்கு அவரு பழக்கம் இல்லை. நீங்க சொல்றது மயிலை சிவகுமார்ன்றது எனக்கு பழக்கராத நபர், அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. மறைந்த சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கும் நெருக்கமா இருந்தவர், அவரை பற்றி நினைவுகளை நீங்க இந்த நேரத்துல பகிர்ந்து. அதாவது எங்க தலைவர் மூர்த்தியரை இருக்கும்போது அவரு சென்னைக்கு வரும்போது தலைவரை சந்திப்பாரு, 2 பேரும் ஒன்னா பேசுவாங்க, சமுதாயத்தை பத்தி பேசுவாங்க. மற்றபடி அந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. மற்றபடி சமீபத்தில் நீங்க இந்த மாஞ்சோலை படுகொலை தொடர்பா ஒரு கண்டன அறிக்கை நினைவு தினத்துக்காக நீங்க வெளியிட்டிருந்தீங்க. மாஞ்சோலை படுகொலையோ அல்லது அந்த தென்காசியில குறிஞ்சாக்குளம் படுகொலையோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் அதுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பார்வையும் தொடர்ந்து பேசுறாங்க. நீங்க அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுறீங்க? இல்ல, உண்மைதானே. மாஞ்சோலை பிரச்சனையும் அதே தான் நீங்க சொல்ற. அதே, அதாவது குறிஞ்சான் குளத்துல வந்து இன்னும் கூட தலித் மக்கள் வந்து அந்த கோவில்ல வந்து வழிபாடு பண்ண முடியலன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க சொந்த ஊர்லயே அவங்களால பண்ண முடியலன்னும் போது அதுக்கு அதே ஊர்ல இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போது அப்ப சாதி இன்னும் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அந்த ஊர்ல. அதனால அங்க நடந்த அந்த படுகொலைக்கு இன்னும் நீதி கிடைக்கலன்னு தானே அர்த்தம். அப்ப இது எந்த அரசு வந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கிடைக்காது அப்படின்றது தானே ஒரு நிச்சயமா இருக்குது. அதனால இன்னைக்கு வந்திருக்கிற புது அரசு வந்து அதுக்கு ஏதாவது நீதி கிடைக்கிற மாதிரி வழி செஞ்சாங்கன்னா உண்மையாக அரசாங்கத்தை பாராட்டும். வட தமிழ்நாட்டுல உள்ள சூழல் தான் தென் தமிழ்நாட்டிலையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, குறிப்பா இந்த சாதி குறித்து? ஏன்னா இல்ல, வட தமிழ்நாட்டுல வந்து இந்த சாதி பிரச்சனை மத பிரச்சனை எதுவுமே இல்லை. தென் தமிழ்நாட்டுல மட்டும்தான் சில இடங்கள்ல இது போல இந்த ஜாதி பிரச்சனைங்கிறது, அங்க கூட மத பிரச்சனை இருக்குதான்றது தெரியல. அதனால அங்கேயும் இந்த சாதி பிரச்சனைகளை ஒழிஞ்சுதானாக்கா உண்மையாவே தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல மாநிலமா இருக்கும். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு நெருக்கத்தை தொடர்ந்து காமிட்டு வர்றீங்க. அன்புமணி அவர்கள் மீண்டும் இப்ப தலைவரா அதுக்கு நீங்க வாழ்த்து செய்தியும் அறிவிச்சிருந்தீங்க. பாமக ஒன்றுபட்ட பாமக அவர் தான் தலைவராக இருக்காங்க. அவருடைய பொறுப்புல பாமக ஒரு புதிய எழுச்சியை பெறும், நீங்க இணைந்து செயல்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது முன்னை விட பாமக இப்ப அவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையேற்ற பிறகு ரொம்ப வேகமா தான் அவங்க செயல்படுறாங்க. புதிய கருத்துக்களையும் சொல்றாங்க. முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்லை, உண்மையாவே நல்ல வேகத்தோட தான் செயல்படுறாங்க. இப்போ எப்போ இல்லாத அளவுக்கு சட்டமன்றத்துல இந்த முறை வந்து
பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. தமிழ்நாட்டுடைய நலன்ல வந்து ரொம்ப அக்கறையா பங்கெடுத்துக்கிறாங்க. உண்மையாவே அதனால வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. மற்றபடி அவருடைய செயல்பாடுகள் சரியா இருக்குது. அதே நேரத்துல வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எங்குமே முட்டல் மோதல் இந்த போல தலித்துக்கும் வன்னியர்களுக்கு பிரச்சனைன்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அது கண்டிப்பா இராது. அப்படியே ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வர மாதிரி இருந்தா அது முளையிலேயே நாங்க அது சமாதானம் பேசி அது கிள்ளி அறிஞ்சிற மாதிரி தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போதே அன்புமணி அவர்கள் எமர்ஜ் ஆகி வர்றார். அதே போல மு.க. ஸ்டாலின் அவர் இப்ப சட்டசபைக்குள்ளும் இல்ல, வெளியேயும் பெரிய அளவுக்கு அரசியல் ஆக்டிவா இல்ல. திமுக இனிமேல் உதயநிதி தான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் உண்டாயிருக்கு. எல்லா கட்சிகள்லையும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பா வைகோ இருக்காரு, இப்ப துரை வைகோ தான் மதிமுகவுடைய முகமா இருக்கிறாரு. இப்படி அடுத்தடுத்த முகம் வந்து கட்சிகள்ல வர்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முன்னாள் முதல்வர் குளத்தை தொகுதியில வெற்றி இழந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றிருந்தாருனாக்கா சட்டமன்றத்துல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் செயல்பட்டு இருப்பாரு. ஆனா நீங்க உதயநிதி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பம் கண்டிப்பா இருந்திருக்காது. அவர் வெற்றி பெறல, அதனால சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா அவருடைய மகன் உதயநிதி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவ்வளவுதான். அதே போல வைகோ அவருடைய மகன் துரை வைகோ அவரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. ஆனா வைகோ நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லை. அதனால இப்ப அவரு தானே பார்லிமெண்ட்ல பேசுறாரு, பேச முடியும். அப்போ பேசுறது தானே வெளியில தெரியும். அதனால அது இன்னைக்கு வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாருனாக்கா அவர் தானே பேசுவாரு. அப்ப அவர் தானே வெளியில தெரியும். எல்லா நிகழ்ச்சியில அவர் தானே வருவாரு. அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவருக்கு பிறகு ஒரு அதுக்கு இன்னும் காலம் வச்சிருக்காங்க. ஆனா உதயநிதி அவர்கள் இந்த கைது அவதூறு பேச்சு கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டாரு. ஆனா அந்த தஞ்சாவூர் பகுதியிலிருந்து தொடர்ந்து ரோட் ஷோ மாதிரியே வந்தாங்க. திமுகவுக்கு உள்ள மூத்த சீனியர் அமைச்சர்கள் KN நேருவோ மற்றவர்களோ கூட உதயநிதி தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கத்துல இருந்தாங்க. ஆனா இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு ரொம்ப இலகுவா எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. உதயநிதி தான் இனிமேல் திமுகவுடைய முகம் அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசுறாங்க. அதான் அவங்க கட்சிக்குள்ள எடுக்கப்பட்ட தீர்மானமா இருக்கும். அவ்வளவுதான். இந்த கைது வந்து உதயநிதி எமர்ஜ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அது அவருக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அவருக்கு அது பிளஸ் பாயிண்ட் தான். இந்த கைது செய்யற அந்த நடவடிக்கை வந்து அவங்க கட்சிக்குள்ள ஒரு யூனிட் இருக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. அதான். ஓகே சார், நிறைவு பகுதியை நெருங்கிருக்கோம். கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆட்சி தவிக ஆட்சி அமைஞ்சு 100 நாட்கள் நெருங்கிருச்சு. நீங்க இந்த ஆட்சியை எப்படி பார்க்கிறீங்க? ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, சரியான விதத்துல போறாங்களா அல்லது திமுக மாதிரி தான் தாவிக்காவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது அரசியலுக்கு சம்பந்தம் இராதவங்க அரசியலுக்கு வந்து அதுவும் ஆட்சியும் நடத்துறாங்கன்னு சொன்னாக்கா உண்மையை அதை பாராட்டணும். அது 100 நாள் தான் அவங்களுக்கு கம்மி நாட்கள் தான். இன்னும் நாட்கள்ல வந்து அவங்க அனுபவம் வரணும். அதனால இந்த 100 நாள்லயே வந்து இவ்வளவு தூரம் திறமையா செயல்பட்டு இன்னைக்கு ஒரு பட்ஜெட் போற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்கன்னாக்க உண்மையே பெரிய விஷயம் தான். உண்மையும் நாங்க பாராட்டுறோம். ஆனா திமுக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய திட்டங்களை வந்து பெயரை மட்டும் மாத்திட்டு இவங்க அப்படியே வெற்றின்னு சேர்த்துட்டு போடுறாங்க, எல்லாமே எங்களுடைய திட்டங்கள் தான், புதுசா இவங்க ஒண்ணுமே செய்யல. எடப்பாடி கூட இது ஒரு 0 பட்ஜெட் அப்படின்னு விமர்சிக்கிறாரு. அதாவது ஒரு பொருளை வந்து அந்த பொருளுக்கு என்ன பேரு அந்த பொருளை அந்த பேரை சொல்லிதானே ஆகணும். ஏற்கனவே நாங்க சொன்ன பேரு மறுபடியும் இவங்களே அதே சொல்றாங்கன்னாக்கா அப்ப வேற என்னன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பேனான்னு சொன்னா இது பேனான்னு தானே சொல்லணும். வேற பேரு எப்படி சொல்ல முடியும்? அதனால சும்மா எதிர்கட்சின்றதுனால ஏதாவது ஒண்ணு சொல்லிதானே ஆகணும். மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கறத இந்த விடியல் அப்படிங்கறத தூக்கிட்டாங்க. லேப்டாப் திட்டத்துல வந்து பின்னாடி வெற்றி திட்டம் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள்ல வெற்றிங்கிறத மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது ஆளுங்கட்சி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வரப்போ திமுக செஞ்சதை வந்து அதிமுக எடுத்துருவாங்க பேருங்களை, அதிமுக செய்யறப்ப திமுக வந்து எடுத்துருவாங்க. அதுதானே ஈஸ்வரன் நடக்கிறது. அப்ப இப்ப மட்டும் புதுசா வரும். உங்களை போன்றவர்கிட்ட தாவேக அமைச்சர்களோ அல்லது மற்றவர்களோ ஒரு கருத்து கேட்கிறாங்களா? குறிப்பா இந்த
SC/ST ஃபண்டோ இல்ல மற்ற திட்டங்களோ வகுக்கும்போது உங்களுடைய ஆலோசனை கேட்கறாங்களா? அதுக்கு முயற்சி செய்யறாங்களா? இல்ல, அது அவசியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரையும் நம்மளும் பார்க்கல. அதுக்கான இன்னும் வாய்ப்பும் இல்லை. அதனால அந்த கருத்து மாற்றலாம் இன்னும் நடக்கல. ஓகே சார். நிறைவு கேள்வியாக, திமுக நாங்க தான் திராவிட இயக்கம், நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்டதும், சுயமரியாதை இயக்கம், சமூக நீதியை கட்டி காப்பாற்றின இயக்கம், வெகு விரைவில் எங்க ஆட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயன் கூட இன்னைக்கு சட்டசபையில பேசியிருக்காரு. வெளியே சீக்கிரமா ஸ்டாலின் வருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் பேசியிருக்கிறாரு. சீக்கிரமாவே திமுக ஆட்சி வந்துடும் நினைக்கிறீங்க? காலம்தான் பதில் சொல்லணும். அதாவது பழமொழி சொல்லுவாங்களே, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இது வரைக்கும் தெரியல, வருவாங்களான்றதும் தெரியல. ஆனா இந்த அரசு நடந்துக்கிற விதத்துல வச்சுதான் இனிமேல் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குதான்றது தெரியல. இல்ல, பெரியாருடைய அந்த சமூக நீதியை காப்பாற்றக்கூடிய இயக்கம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது தாவைக்கா கூட பெரியருடைய கொள்கையை ஏத்திருந்தா நாங்க அரசு நடத்துறோம்னு சொல்றாங்க, கட்சியும் நடத்துறோம், அரசும் நடத்துறோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றது நம்ம? சார், நீங்க அந்த டாஸ்மாக் தொடர்பா தனியார் மயமாதல் குறித்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தீங்க. டாஸ்மாக்ல தனியார் மயமாதல் வரக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தீங்க. இப்ப ஆன்லைன்லயே டாஸ்மாக் அந்த மதுபானங்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பார்க்க? அதாவது அது ஆன்லைன்ல மதுபானம் வாங்குறதுன்றது அது உண்மையுமே ரொம்ப தப்பாதான் போய் முடியும். ஏன்னா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, பெண்கள், கல்லூரி பெண்கள் இதெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரியான தவறான வழிக்கு போறதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால அதை தவிர்த்தாக்கா நல்லா இருக்கும். அதே நேரத்துல டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்க ஒரு லட்சம் இளைஞர்களே மேல இருக்கிறாங்க. அதுல வேலை செய்யறவங்க அவங்களுக்கு மாற்று பணி என்ன கொடுக்க போறாங்க, இல்ல அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அதனால அதெல்லாம் யோசனை செஞ்சு அரசாங்கம் அவங்களுக்கு இல்லை மாற்று வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி பிறகு அதுக்கப்புறமா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்துக்கு லாபம் கொடுக்குற ஒரு நல்ல இந்த அரசனுடைய இந்த திட்டத்தை மதுபானத்தை அது தனியார் மயமா போனா அது நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம். அது அரசாங்கத்திட்டே தான் இருக்கணும்ன்றது எங்களுடைய கருத்து. உதயநிதி, விஜய், அதே போல சீமான் அவர்களும் நான் மாற்று அரசியல் தொடர்ந்து பேசுறாரு. இந்த டாஸ்மாக் பத்திலாம் அவரும் பேசியிருக்கிறாரு. உங்களை பல இடங்கள்ல அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. நீங்க பொது பிரச்சனைகளுக்கு சீமானோட இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? யாரு கூட வேணாலும் நம்ம பொது பிரச்சனைக்கு யாரு கூடனாலும் சேர்ந்து பிரச்சனையை நம்ம கலந்துக்கலாம், சேர்ந்து பண்ணலாம். அதுல எந்த விதத்திலையும் மாற்று கருத்தோ தப்பு இல்லைன்னு தோணுது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.